अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே அரசர் குலத்திலே அவதரித்தவரான குலசேகர ஆழ்வார் அந்த அரசாளும் ஒரு பெரிய அந்த பொறுப்பையெல்லாம் ஒன்றாக மதிக்காமல் அவர் திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை போய் செவிக்க வேண்டும் என்ற தம்முடைய வேட்கையெல்லாம் அந்த பெருமாள் திருமொழி என்கின்ற தம்முடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பதிகத்திலே வெளியிட்டார். என்று கோலோ அந்த எம்பெருமானை கண்குளிரக் காணுநாளே என்று. அதற்கு மேலே அங்கே அடியவர்களோடு உடன் கூடி அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்ற தம்முடைய ஆசையையும் தெரிவித்தார். அடுத்தபடியாக இரண்டாம் திருமொழியிலே அந்த அடியவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பேரு அதை காட்டிலும் உயர்ந்தது வேறொன்று கிடையாது. அந்த அடியவர்களுடைய திருவடிப்பட்ட துகள் அதை தலையிலே தரித்து கொண்டால் கங்கையிலே கூட போய் நீராட வேண்டியதில்லை என்று அந்த தொண்டரடி பொடியாட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே என்று அதை தெரிவித்தார். அதற்கு மேலே மூன்றாம் திருமொழியிலே இப்படி இல்லாத உலகத்தவர்களோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெரிவிக்கும் வண்ணமாக அப்படி ஒரு 9 பாசுரங்களை அருளிச் செய்தார். அதிலே அவர் முக்கியமாக தெரிவித்தது என்ன என்றால், இந்த உலகத்திலே எனக்கு இருக்கிறவர்களோடு, அதாவது பகவானோடும் பகவானுடைய அடியவர்களோடும் தொடர்பு இல்லாதவர்கள், அவர்களோடு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் வேண்டாம், இவ்வையந்தன்னுடன் கூடுவதில்லையான் என்று அதையே தெரிவித்தார். ஆனால் இப்பொழுது நான்காம் திருமொழியிலே அடுத்தபடியாக அவர் தெரிவிக்கக்கூடியது என்ன என்னால், இவ்வையந்தன்னிலேயே தனக்கு பிறப்பு ஏற்பட்டாலும் கூட அந்த பிறப்பானது திருவேங்கடமலையிலே ஏற்பட வேண்டும் என்பதாக ஒரு 10 பாசுரங்கள் அருளிச் செய்கிறார். அக்கீழே 3 திருமொழிகள் 3 பதிகங்கள் திருவரங்கப் பெருமான் விஷயமாகவே அமைந்தன. அடுத்தபடியாக 4ஆம் திருமொழி ஸ்ரீவைஷ்ணவ திவ்ய தேசங்களுள் இரண்டாவதாக போற்றப்படுகின்ற அந்த திருவேங்கடம் என்கிற திவ்யதேச விஷயமாக அமைகிறது. இந்த திருவேங்கடமலையிலே ஏதேனும் ஒன்றாகத்தான் பிறந்தால் அதுதான் தன்னுடைய பிறவிக்கே பயன். ஆகையினாலே தனக்கு எந்த பிறவியாயினும் ஆயிடுக, அது திருவேங்கடமலையிலே அமைய வேண்டும் என்று அதையே தமக்கு பெரிய பேராக இந்த 4ஆம் திருமொழியிலே அருளிச் செய்கின்றார். அதிலே முதல் பாசுரத்திலே அவர் என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றால், இந்த உடல் பிறவி யான் வேண்டேன், இந்த உடற்பிறவி எனக்கு வேண்டாம் என்கிறார். ஆனாலும் என்ன வேண்டும் என்றால், அந்த திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய ஒரு குருகு என்னால் ஒரு கொக்கு நாரை என்றெல்லாம் சொல்லக்கூடிய பறவை இனங்களைச் சேர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு பறவையாக பிறக்க வேண்டும். அந்த பறவை திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய பறவையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பேரு எனக்கு கிட்ட வேண்டும் என்கிறார் இந்த முதல் பாசுரத்திலே. ஊனேறுகள் வந்து உடற்பிறவியான் வேண்டேன் ஆனேரேழ்வென்னான் அடிமைத்திரமல்லால் ஊனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்தே கோனேறி வாழும் குருகாய் விரப்பேனே. எனக்கு இந்த உலகத்திலே பிறவி வேண்டாம் என்பது போல கீழே அருளிச் செய்தவர், அதாவது 3ஆம் திருமொழியிலே அருளிச் செய்தவர் இப்பொழுது 4ஆம் திருமொழியிலே பிறவி வேண்டும், ஆனால் அந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவியாய் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். என்ன பிறவி அது என்னால், ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன். இந்த உலகத்திலே நாம் ஒரு மனிதனாய் பிறந்தால் அது நம்மை எதிலே கொண்டு போய் விடுகிறது என்னால், ஊன் ஏறி செல்வம் என்கிறார். அதாவது மேலே மேலே இந்த ஊன், அதாவது உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த மாம்சம் முதலானவை இவைகள்தான் வளருகின்றனவா.
இதுதான் நமக்கு செல்வமாக கிடைக்கிறது. இப்படி ஊன் மல்கி மோடு பொறுக்கக்கூடிய இந்த உடல் பிறவி, இந்த மனித பிறவி எனக்கு வேண்டாம். உடல் பிறவி என்றால் எந்த உடலாயிருந்தாலும் சரி, அது ஊன் ஏறும்படியான ஒரு அந்த செல்வமாயிருந்தால் அது எனக்கு வேண்டாம். பின் என்ன வேண்டும் என்றால், ஆண் ஏறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால். அந்த 7 எருதுகள், அதாவது நப்பின்னை பிராட்டியை மனம் புணர்ந்து கொள்ள வேண்டுமானால் 7 எருதுகளை அடக்க வேண்டும் என்று அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய தகப்பனார் கும்பர் சொல்லி இருந்தார் அல்லவா? அப்படியே கண்ணபிரான் அந்த 7 எருதுகளை அடக்கினான். ஆண் ஏறு 7 வென்றான். அப்படிப்பட்டவனுடைய அடிமை திறமல்லால், அந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கும் திறம்தான் எனக்கு வேண்டும் என்கிறார். அதாவது விரோதிகளை அழித்து நப்பின்னை பிராட்டியை தன்னிடத்திலே சேர்த்து கொண்டார் போல எனக்கும் விரோதிகளை அழித்து என்னையும் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வான் என்கிறபடியினாலே ஆண் ஏறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால், எனக்கு அதுதான் வேண்டும் என்றார். அது எங்கே கிடைக்கும் என்றால், கூனேறு சங்கமிடத்தாந்தன் வேங்கடத்து. கூன் ஏறு சங்கம் என்னால் இந்த வளைவாக இருக்கக்கூடிய சங்கமாம். இந்த சங்கு என்னால் எப்பொழுதும் வளைந்திருக்கும் அல்லவா? அதை அந்த சங்கத்தை இடக்கையிலே கொண்டவன் என்று சொன்னதனுடைய கருத்து என்ன என்றால், அந்த சங்கு என்பது எப்பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருந்து கொண்டு அவனுக்கு தொண்டு செய்கிறது அல்லவா? ஆஹா, அந்த கைங்கரியம்தான் அடிமை திறம்தான் வேண்டும் என்றார். அந்த அடிமை திறத்திற்கு உதாரண புருஷனாக திகழ்பவன் யார் என்றால் ஸ்ரீ பாஞ்சஜன்ய ஆழ்வான் என்று வழங்கப் பெறுகின்ற அந்த திருச்சங்குதானே. ஆகையினாலே அந்த கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து, சங்கத்தை இடது திருக்கரத்திலே உடையவனான வேங்கடத்தான், அந்த வேங்கடத்தான் தன் கோனேரி வாழும். கோன் ஏரி என்கிறார். கோன் என்றால் சுவாமி, ஏரி என்றால் ஒரு புஷ்கரிணி. திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய திருக்குளத்திற்கு சுவாமி புஷ்கரிணி என்பது பெயராகினாலே அதை அப்படியே தமிழிலே கோனேரி என்றே தெரிவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. அந்த அந்த கோனேரியிலே சுவாமி புஷ்கரிணி கரையிலே உலவுகின்ற ஒரு குருகு, அதாவது ஒரு பறவை, அதுவாக நான் ஆக வேண்டும் என்று இப்படி முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். வியாக்கியானத்திலே மிக அழகாக காட்டுகிறார். உடல் பிறவி யான் வேண்டேன் என்கிறார், ஆனால் குருகாய் பிறப்பேனே என்கிறார். அப்போ திருவேங்கடமலையிலே குருகாய் இருந்தால் அது உடல் பிறவி அன்று போலே காணும், அதை ஒரு உடல் பிறவியாகவே நினைக்கவில்லை என்று இப்படி அழகான பொருள் காட்டுகிறார். இப்படி கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே என்றார். ஆனால் குருகாய் பிறந்திருந்தாலும் கூட அந்த குருகு அதற்கு இறக்கை உண்டாகினாலே ஓரிடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு பறந்து சென்று விடுமே. அப்படி சென்று விட்டால் திருவேங்கட வாசம் இல்லாமல் போய்விடுமே. ஆகையினாலே இரண்டாவது பாசுரத்திலே என்ன கேட்கிறார் என்றால், இப்படி குருகு போலே அங்கிருந்து சென்று விடக்கூடிய ஒரு ஜந்துவாக நான் இருக்கக்கூடாது. பின்ன என்ன இருக்க வேண்டும் என்றால், அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு மீனாய் இருந்தால், அப்பொழுது தண்ணீரை விட்டு பிரிந்தால் மீன் அது உயிரை விட்டு விடும் அல்லவா? ஆகினாலே நான் மீனாய் இருக்க வேண்டும் என்கிறார் இரண்டாவது பாசுரத்திலே. ஆனாத செல்வத்து அரம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய்ப் பிறக்கும் விதியுடையே நாவேனே. பெரிய சாம்ராஜ்யத்திற்கு இவர் அதிபதி. ஆனால் ஆனாத செல்வத்து அரம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வம் என்று கீழ்ப்பாசுரத்திலே அவர் பூலோக ஐஸ்வர்யத்தை தான் வேண்டாம் என்றார். ஆனால் இரண்டாவது பாசுரத்திலே இந்த பூலோக ஐஸ்வர்யத்தோடு சொர்க்கலோகத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் இரண்டும் சேர்ந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்காக ஆனாத செல்வம், அழியாத செல்வம், அந்த செல்வத்தோடு கூடியவர்களான அரம்பையர்கள், ரம்பை முதலான அப்சரசுக்கள், அவர்களோடு கூடி இன்பத்தை அனுபவிக்கின்ற சொர்க்கலோக அனுபவம், அது வானாளும் செல்வம், அதையும் இம்மண்ணரசும் என்று இந்த மண்ணரசையும் சேர்த்து கொடுத்தாலும் இது எனக்கு வேண்டாம். சொர்க்கலோகம் பூலோகம் இரண்டையும் சேர்த்து கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பின் என்ன வேண்டும் என்றால், தேனாறு பூஞ்சோலை என்று தேன் பெருகுகின்ற பூக்கள் நிறைந்த சோலைகளாலே சூழப்பட்டதாம் அந்த திருவேங்கட மலை. அந்த திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய ஒரு குளம், அந்த குளத்திலே எப்படி இருக்க வேண்டும்? மீனாய் பிறக்கும் விதியுடையே நான் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில், என்னால் அங்கே பெருகுகின்ற சுனைகள்,
அந்த சுனைகளிலே மீனாக இருந்து விட்டால் அந்த மீனானது அந்த சுனையை விட்டு அப்பால் போவதற்கு வழி கிடையாது அல்லவா? ஆகையினாலே என்ன ஆகும்? அந்த சுனையிலே மீன் அங்கேயே இருக்கும் என்கிறபடியினாலே திருவேங்கட வாசமானது நிலைத்து கிடைத்து விடும் என்பதனாலே என்ன கேட்கிறார் இவர் என்னால், திருவேங்கட சுனையிலே நான் ஒரு மீனாய் பிறந்தாலும் போரும், எனக்கு இந்த மனித பிறவி என்கிற உடல் பிறவி கூட எனக்கு வேண்டாம் என்கிறார். ஆக முதல் பாசுரத்திலே குறுகாய் பிறப்பேனே என்றார். அந்த குறுகு உண்ணக்கூடிய மீனாய் பிறப்பேனே என்கிறார் இரண்டாவது பாசுரத்திலே. ஆஹா, இவருடைய அபிப்பிராயம் என்ன என்னால், குறுகாய் இருக்கவுமாம், அந்த குறுகினாலே உண்ணப்படுகின்ற மீனாய் இருக்கவுமாம். அது அன்று பொருள் இங்கே. பின் என்னன்னா, இந்த திருவேங்கட மலையிலே தான் வாசம் செய்ய வேண்டும், அங்கே தங்கி இருக்க வேண்டும், அந்த திவ்ய தேசத்திலே இருக்கிறதே ஒரு பெரிய பேரு அல்லவா என்று அந்த திருவேங்கடமுடையானிடத்திலே தமக்கு இருக்கிற ஈடுபாட்டை எல்லாம் காட்டும் விதமாக குறுகாய் பிறப்பேனே என்றவர். அடுத்தபடியாக மீனாய் பிறப்பேனே, குறுகு பறந்து போய்விடும், ஆனால் மீன் அங்கிருந்து போகாதே, ஆகையினாலே அப்படியே இருக்கக்கூடிய மீனாய் இருக்க வேண்டும் என்பதாக இந்த இரண்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார். இந்த அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. ஆனால் மீனாய் இருந்தாலும் கூட அதுவும் கூட நிலைத்து நில்லாமல் போய்விட்டால் என்ன பண்ணுவது என்றால், உடனே தம்முடைய வேட்கையை வேறு ஏதாக இருக்க வேண்டும் என்கிற பாரிப்பை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதை அடுத்து அனுபவிப்போம்.